நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி உங்கள் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் அதாவது கிஞ்சுக வாயவள் அப்படிங்கிற டாபிக்கை பற்றி பேச போகிறோம். அதாவது திருவாசகம் கீர்த்தி திரு அகவல்ல நமது குருநாதர் மாணிக்க வாசகர் தன்னுடைய 3வது பாடல் கீர்த்தி திரு அகவல் 3வது பாடலில் ஒரு பாடல் கூறியுள்ளார். அது கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாலோடு நயப்புறவு எய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னொருள் விளைத்தும் கிராத வேடமுடு கிஞ்சுக வாயவள் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னுடைய 3வது பாடலில் பாடியுள்ளார். இதில் நம்மளோட டாபிக் 3வது டாபிக் கிஞ்சுக வாயவள்ங்கிற டாபிக் தான் பேச போகிறோம். அதாவது ஒரு சமயம் சிவபெருமான் உமையம்மைக்கு அதாவது ஆகம பொருட்களை ஆகமத்தின் உட்பொருட்களை விளக்கி பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அப்போ உமையம்மை என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாடல்களை எல்லாம் அதாவது வேதத்தின் பாடல்களை கவனிக்காம எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு பாராமுகமாய் சரியா கவனிக்காம விளையாண்டு கொண்டிருந்தார். உடனே சிவபெருமானுக்கு கோபம் விட்டது. கோபம் உமா பார்வதியை பார்த்து, என்ன நான் பாட்டுக்கு உனக்கு இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறேன், வேதத்தின் உட்பொருட்களை நான் விளக்கி கொண்டிருக்கேன், நீ எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு இருக்கிறையே அப்படின்னு ரொம்ப கோவிச்சுக்கிறாரு. கோவிச்சுட்டு என்ன பண்றாரு, நீ இந்த மாதிரி பண்ணியதுனால என்ன பண்றேன்னா, உனக்கு நீ இங்க இருக்க வேண்டாம், நீ பூலோகத்துல போய் ஒரு படிக்காத பெண்ணா ஒரு மீனவ பெண்ணா போய் நீ வாழ்ந்துட்டு நீ அங்க போய் பிறப்பெடுத்து வாழ்ந்துட்டு அப்படின்னு கடுமையா சபிச்சிடறாரு. உடனே நந்தியம்பெருமான் வர்றாரு. நந்தியம்பெருமானே சபிச்சிடறாரு, நீயும் போய் பூலோகத்துல போய் அவர் கூட நீ இரு அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு 2 பேர்த்தையும் அனுப்பிச்சுட்றாரு. உடனே உமையம்மை என்ன பண்றதுன்னு தெரியாம பூலோகத்துல அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, அதுதான் அந்த பாட்டுல சொல்றாங்கல்ல, கல்லாடத்து கலந்து இனிது அருளி. கல்லாடத்து அப்படிங்கிறது அந்த இடத்து பேரு கல்லாடம்ங்கிற இடம். அந்த கல்லாடத்துல போய் இந்த சாபத்தினால என்ன பண்றாங்க, உமையம்மை போய் கல்லாடத்துல போய் தீவிரமா தவம் புரியறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு பெண்ணா பிறந்து ஒரு இங்க பூலோகத்துல சிக்கிட்டோமே, இந்த மாதிரி நமக்கு விமோச்சனம் இல்லாம போச்சுன்னு கடுமையான தவம் இருக்கிறாங்க. கலந்து இனிதருளி இறைவன்கிட்ட கேட்டுக்கிறாங்க, இறைவனே உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, உங்களோட நான் கலந்துறணும், எனக்கு அதற்கு இனிமையா அருளுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நல்லாளோடு நயப்புறவு எய்தியும். நல்லாளோடுனா அதான் நல்லாளுங்கிறது இங்க யாரு, உமையம்மை உமா பார்வதியை குறிக்குது. நல்லாளோடு நயப்புறவு எய்தியும், இறைவன் நல்ல உறவு அங்க அவருக்கு கொடுக்கணும்ட்டு வேண்டிக்கிறாங்க. பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும். பஞ்சப்பள்ளிங்கிறதுங்கன்னா நீங்க கல்லாடத்துல இருந்து கொஞ்சம் தொலை போனீங்கன்னா பஞ்சப்பள்ளிங்கிற இடம் வரும். அங்க போய் அந்த பால்மொழி தன்னோடும் அப்படிங்கிறதுனா, பால்மொழி தன்னோடுனா பால் போன்ற மொழியை பேசக்கூடிய உமையம்மையை குறிக்கின்றது. எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும். எப்பவுமே இறைவனே உங்களுக்காக, சிவபெருமானே நான் பண்ண தவறுக்காக உங்களுக்காக நான் தவம் இருக்கிறேன், உங்களை விட்டு பிரியாத வரம் வேண்டும், ஒரு நாள் உங்களை விட்டு நான் பிரியக்கூடாது. எஞ்சாது ஈண்டும் அப்படின்னா எப்பவுமே நான் உங்களை விட்டு பிரியக்கூடாது. இன்னருள் விளைத்தும், அப்பேற்பட்ட இன்னருளை எனக்கு கொடுங்க. கிராத வேடமுடு கிஞ்சுக வாயவள். கிராத வேடம்ங்கிறது என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு வேடம் தான், இந்த மீனவ பெண்கள் மாதிரி வேடம் எடுக்க அவரு இந்த மாதிரி இது பண்ணிட்டாரு. யாரு, சிவபெருமான் என்னன்னு சொல்லிட்டாருன்னா, உடனே காட்சி கொடுக்குறாரு. சிவபெருமான் இவ்வளவு தவம் இருந்து இந்த மாதிரி கேட்டதுனால சிவபெருமான் உடனடியாக காட்சி கொடுத்து, உமையம்மைக்கு நீ பர்வதராஜனின் மகளாக பிறப்பாயாக. பர்வத குலத்தில் அதாவது மீனவ குலத்துல போய் நீ பர்வதராஜன் யாருன்னா மீனவ குலத்தின் தலைவன் தான் பர்வதராஜன். அந்த பர்வதராஜனுக்கு நீ மகளாக பிறந்து, மீனவ பெண்ணாக படிக்காத மீனவ பெண்ணாக பிறந்து அங்கு நீ போய் வளர்ந்து கொண்டிரு, நான் அங்கு உன்னை கரம் பிடிப்பேன், நீ அதனால் கவலைப்பட வேண்டாம், என்னைக்கும் நீதான் எனக்கு ஏற்ற துணைவி, உன்னை எனக்கு ஏற்ற மனைவி, உன்னை நான் கரம் பிடிப்பேன், உன்னை நான் அங்கு கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கு நந்தியம்பெருமான் காவல் காத்து கொண்டிருந்தார் இல்லையா, நந்தியம்பெருமான் அவருக்கும் சேர்ந்து சாபம் விட்டு விடுகிறார். நீதானே இந்த மாதிரி உமா பார்வதிக்கு நாங்க ஏடெல்லாம் இது பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது நீதானே இது பண்ணுனது, அதனால நீயும் போய்
பூலோகத்துல மீனவ குளத்திலேயே மீனவ இதுலயே போய் நீயும் பிறந்துருன்னு சபிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி சபிச்சதுனாலதான் உமா பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, கிஞ்சுக வாயவள்ங்கிறது. இங்க கிஞ்சுக வாயவள்ங்கிறது என்ன அர்த்தம்னா, முள்முறுக்கம் போன்ற வாயை உடைய, சிவந்த வாயை உடைய உமா பார்வதியை தான் இங்க குறிக்கிறாங்க. அவங்க தவம் இருந்ததுனாலதான் அவங்க பர்வதராஜனின் மகளாக அங்கு பிறக்கிறாங்க. அதாவது பர்வதராஜன் சிவபெருமானோட சிறந்த சிவபக்தன். அவன் ஒவ்வொரு நாளும் சிவபெருமான பூஜை பண்ணி பண்ணி தான் வரமா வேண்டினது என்னன்னா, எப்படியாவது எனக்கு நீங்க உமா பார்வதி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும், நீங்கள் என்னோடு கலக்க வேண்டும் அப்படின்னு பர்வதராஜன் வரம் கேட்டதுனால்தான் இப்படி ஒரு சாபத்தையே அவர் சிவபெருமான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல், அதாவது இது வலைவீசி படலத்தை வருது, இந்த மாதிரி ஒரு திருவிளையாடலையே அவர் நடத்தி காட்டினார். அது மாதிரி நம்ம எது வேண்டுனாலும் சிவபெருமானை நிறுத்து. இது என்ன கருத்து சொல்ல வர்றாங்கன்னா, வேத ஆகமங்கள், அதாவது ஆகமங்கள் 28 ஆகமங்கள் இருக்கின்றன, வேதங்கள், உபநிடதங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கின்றன. நம்மளோட கடமை என்ன, இறைவனை பூஜித்து கொண்டிருப்பது, வணங்குவது, வழிபடுவது, இதெல்லாம் நம்மளுடைய அன்றாட கடமையாகிறது. இந்த கடமைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கரெக்டா செஞ்சுட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேத புத்தகங்களையும் ஆகமங்களையும் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். இப்போ இறைவன்கிட்ட படிக்கும்போது கூட எப்படி உமையம்மை கண்டும் காணாம பார்த்து படிச்சாங்களோ, அதனாலதான் அவங்க அந்த சாபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதனால அந்த மாதிரி சாபத்துக்கு உமையம்மையா ஆளானதுனால நம்ம படிக்கும் போதாகட்டும், வேதங்களை ஆகமங்களை படிக்கும்போது கருத்தோடு படிக்க வேண்டும். அப்படி கருத்தோடு எந்த நூல்களையும் கருத்தோடு படித்தால் மட்டுமே நமக்கு மோட்சம் கிட்டும், இறைவனோடு சேர முடியும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து உணர்த்துறார். எனவே எல்லா ஆகம நூல்களையும் நீங்கள் உங்கள் மனதுக்குள் வாங்கி கொண்டு கவனம் சிதறாமல் அதனுடன் ஒன்றி சிவபெருமானுடன் ஒன்றி சரணாகதியாய் படியுங்கள். உங்களுக்கும் மோட்சத்தை கொடுப்பார், உங்களுக்கும் நல்ல வாழ்வை அளிப்பார். நன்றி என்பர்களே, வணக்கம்.